காட்டுமன்னார்கோவில் அருகே விவசாய சங்க தலைவரை போலீசார் தாக்கி இழுத்து சென்று கைது செய்த சம்பவத்தால் பரபரப்பு ஏற்பட்டுள்ளது. காட்டுமன்னார்கோவில் அருகே திருச்சி சிதம்பரம் இடையே தேசிய நெடுஞ்சாலை அமைப்பதற்கு பல்வேறு கிராம பகுதிகளிலும் இடங்களை தேர்வு செய்தனர். வீரானந்தபுரம் கிராமத்தில் வீடுகளை இடிப்பதற்கு வந்த அதிகாரிகளையும் பொக்லைன் எந்திரத்தையும் பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் தடுத்து நிறுத்தினர். தங்களுக்கு உரிய இழப்பீடு வழங்க வேண்டும், கால அவகாசம் வழங்க வேண்டும் என்று பல்வேறு கோரிக்கைகளையும் முன்வைத்தனர். பின்னர் அதிகாரிகள் ஆலோசனை செய்த பின்பு கால அவகாசம் வழங்க முடியாது என்று தெரிவித்து அருகே உள்ள இடங்களை பொக்லைன் இயந்திரம் கொண்டு இடிக்கும் பணியை தொடங்கினர். இதனால் ஆத்திரமடைந்த பொதுமக்கள் மற்றும் விவசாயிகள் இயந்திரங்களை தடுத்து நிறுத்தினர். அப்போது வீராண ஏரி காவிரி பாசன விவசாய சங்க கூட்டமைப்பு தலைவர் இளங்கீரன் போலீசாரால் தாக்கப்பட்டு சட்டை கிழிந்த நிலையில் இழுத்து சென்று கைது செய்தனர். இதனால் பரபரப்பு ஏற்பட்டது.